திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பயிர் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் தன்னுடைய அனுபவங்களை, தன்னுடைய மனப்பான்மையை, தன்னுடைய உணர்வுகளோட போக்கு, அதனோட வழிமுறைகள் எப்படி இருந்தது, நாராயணனை கண்டுகொள்ளறதுக்கு முன்னாடி அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்தது அப்படின்னு விளக்குறார். இந்த பாசுரத்துக்கு நம்ம பெரியவாள்லாம் ரொம்ப பெரிய அர்த்தம், ஒரு நாளெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திருமந்திரத்தோட பெருமையை ஆழ்வார் இந்த 10 பாசுரத்தில் ரொம்ப சிறப்பாக விளக்கி தந்திருக்கார். அவருக்கு எப்படி இந்த நாராயண நாமத்தோட அனுபவம் கிடைத்தது, அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், ஒரு நேரமும் அவர் நாராயணாவை கண்டுகொள்ளச்சே இந்த நாராயணா என்னும் நாமத்தை தான் உணர்ந்து அறிந்து அது பொருள் புரிந்து அதோடு கூட தன்னை லயிச்சுக்கும் பொழுது என்னவெல்லாம் அனுபவம் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த நாராயணா என்னும் நாமம் என்னவெல்லாம் செய்யும், என்னவெல்லாம் தரும், எப்போ எல்லாம் அந்த நாராயண நாமத்தை நம்ம பயன்படுத்திக்க முடியும், எப்போ எல்லாம் அந்த நாராயண நாமம் நமக்கு துணை வரும் அப்படின்னு இந்த 10 பாசுரத்தில் ஒரு பாசுரத்துக்கும் ஒரு சிறப்பு வச்சு அந்த பாசுரத்தில் சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். நம்ம பெரிய வியாக்கியான அளவில் பார்க்குறதா இருந்தாலும் ஒரு பாசுரத்தை பின்னாடி வரப்போகிற நிகழ்வுகளெல்லாம் பார்த்துடலாம். ஆனால் பாடலுக்கு மட்டும் பொருள் தெரிஞ்சுக்கலாம், அதனோட மூலத்தில் என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றியும் சொல்லலாம். அந்த அடிப்படையில் திருமங்கை ஆழ்வாரோட ஒரு தனியன் நம்ம பார்த்தோம். முதல்ல முன்னாடி சொன்ன 10 பாசுரத்துக்கு அப்போ பார்க்கும்பொழுது ஒரு பாசுரம் சொன்னார். என்ன தெரியுமா? மந்திரங்கள் மாயோனை வாழ்வழியால் அப்படின்னு அவரோட தனியனில் ஒரு வார்த்தை பார்த்தோம். அவர் என்ன பண்ணிட்டுருக்கார், இறைவனடியார்களுக்கு, வைணவர்களுக்கு, இறைவனடியார்களுக்கு உணவு பரிமாறணும், ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு சாதம் போடணும், ததியாராதனை பண்ணணும், விருந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு குறுநில மன்னராக இருந்தாலும் தன்னுடைய கஜானாலேருந்து நிறைய பணம் பொருள் எல்லாம் செலவாக்கி இந்த இறைவனடியார்களுக்கு, அதாவது வைணவ அடியார்களுக்கு என்ன அவர் உணவு அழிச்சுன்னு இருக்கார். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, இவாளுக்கு நிறைய உணவு கொடுத்துட்டே இருக்கிறோம், செலவாயிட்டே வரும்போது கஜானாவில் இருக்கிற காசு குறைய துவங்குது. அப்போ என்ன பண்ணார், வழிப்பறி பண்ணி நம்ம இந்த தொண்டை தொடர்ந்து செய்யலாம், இறைவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கே செய்யும் தொண்டு போல அப்படின்னு சொல்லி அதை பண்ணிட்டு இருக்கார். இதுக்கெல்லாம் முதல்ல அடிப்படை காரணம் என்ன, அவர் ஒரு நங்கையை, ஒரு டாம்சல், ஒரு நல்ல கன்னிகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சார். அந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அந்த கன்னிகை அவள் ஒரு வைணவ பக்தர். அந்த அம்மா என்ன சொன்னா, நீ வைணவருக்கு அடியார்களுக்கு என்ன விருந்து படைச்சாதான், 1000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு தினம் செய்துன்னு இருந்தாதான் நீ நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அதை அவர் சிறமேற்கொண்டுட்டார் அந்த வார்த்தையை. ஏன், அந்த பொண்ணு மேலே இருந்த ஒரு பிரியம். அதனால் என்ன பண்ணினார், அந்த வார்த்தையை, கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி தினமும் இப்படி ஒரு 1000 வைணவாடியார்களுக்கு உணவு பரிமாறிக்கணும். உணவு பரிமாறணும், அதுக்கு பணம் பொருள் எல்லாம் செலவாகும். அதனால் அவருக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு 6-7 மாதம், ஒரு 8-10 மாதம் அந்த மாதிரி டைமில் ஆகும்போது அவரால் என்ன பண்ண முடியல, அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி, செலவை சமாளிக்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணார், வழிப்பறியில் ஈடுபட்டார். வழிப்பறியில் ஈடுபடுத்து வேலை செய்யும்போது பெருமாள் அவரை ஆட்கொள்ளணும், இவன் இப்படியே போயின்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி பெருமாளும் தாயாருமே புதுசாக கல்யாணம் பண்ணிட்ட ஒரு மணமகனும் மணமகளுமா போல அந்த காட்டில் சுவாமிக்கு காட்சி கொடுத்தார். அவள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியாதுப்பா, நீ என்ன எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ சுவாமியோட என்ன பண்ணல, நகையெல்லாம் கட்டி கொடுத்தாரே தவிர அவர் காலில் போட்டுன்னு இருக்கிற ஒரு அழகான இது கண்டத்தை அவரால் என்ன கட்ட முடியலன்னா அவர் என்ன பண்ணார், பிடிச்சி பார்த்தாரு, இழுத்து ஒன்றுமே வரல. சுவாமிக்கு கால் வலிக்க போகிறதுன்னு கூட அவருக்கு தோணலை. அதனால என்ன பண்ணார், பல்லாலேயே கிழிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார். பல்லால் கடித்தாலும் வரவே இல்லை. அப்போ ரொம்ப தான் சிரமமாக இருந்தது திருமங்கை ஆழ்வாருக்கு. அவருக்கு அப்போ என்ன பேர், அவருக்கு அந்த குறுநில மன்னராக தானே, கலியன் அதான பேர். அப்போ அவர் கடிச்சு பார்த்தார், ஒன்றும் வரல. சுவாமிகிட்ட பெருமாள்கிட்ட திரும்பி கேட்டார், நீ என்ன மந்திரம் போட்டிருக்கியா, ஏதாவது கைட்டு வரலையா உனக்கு? ஐயோ, நான் ஒன்றும் மந்திரம் போடலப்பா, உன்னால் முயற்சி வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு. மறுபடியும் அவர் என்ன கடிச்சு பார்த்து நிறைய முயற்சி பண்ணியும் அவருக்கு வரலை. அப்புறம் என்ன காலில் கடிச்சா மந்திரம் போடும், என்ன மந்திரம் அது,
மந்திரம் போட்டிருக்கியா அப்படின்னா, மந்திரங்கோள் அப்படின்னா வாழ்வழியால். சரி நான் ஒன்று சொல்லலை அப்படின்னாரு. இல்லைப்பா நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பெருமாளே திருமங்கை ஆழ்வார் காதில் அஷ்டாட்சர மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம் என்ன, நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுவாமி தன்னை ஆட்கொள்ள வந்திருக்காங்கிறது அந்த க்ஷணத்தில் அவருக்கு புரிஞ்சுது. ஆஹா நம்மளுக்கு தெரிஞ்சுடுத்து அப்படின்னோடனே அன்றைக்கே என்ன பண்ணார், தன்னை திருத்திக்கிறார். அப்போ தான் இந்த இப்படியெல்லாம் பண்ணிட்டோமே, அடடா ஒரு நாள் போச்சே, இத்தனை வாழ்க்கையில் இத்தனை நாள் பழுதாக போயிச்சே அப்படின்னு ரொம்ப பழுத போகின பல நாள் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுகிறார். இருந்தாலும் அப்போ திருந்துட்டதற்கு அடிப்படையாக சுவாமிகிட்ட என்ன பண்ணுறார், இது மகாமந்திரத்தோட அவருக்கு காதில் சுவாமி உபதேசம் பண்ணாரோன்னு. நமக்கெல்லாம் நாராயண மந்திரம் சொன்னால் நம்ம அப்பா சொல்லி தந்துருப்பா, உபநயனம் பண்ணும்போது அந்த குருவா நின்று அப்பாவே அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் போயிடுத்து. நம்மளுக்கு அப்படி தான் கிடைக்கும். திருமங்கை ஆழ்வார் கலியனுக்கு எப்படி கிடைச்சது, பெருமாளே என்ன பண்ணினார், அதை திருச்செவியில் சொல்லி கொடுத்து விட்டார். அப்போ உடனே அவருக்கு சிறப்பான என்னை ஆட்கொள்ள வேண்டும், என்னை உன் வசப்படுத்த வேண்டும், என் மனம் உன்னை மட்டுமே நினைக்க வேண்டும் என்ற பெரிய கருணையில் எனக்கு நீ இப்படி சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இந்த முதல் பாசுரத்தை பாடுறார். என்ன, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், பெரிய இத்தனை ஜென்மா போச்சு, இத்தனை ஜென்மாவில் என்ன பண்ணேன், குழந்தைய பார்த்துக்கணும், சம்சாரத்தை பத்திரமா வச்சுக்கணும், தாய் தகப்பனை பார்க்கணும், இந்த குடும்பத்துலேருந்து அதை வாங்கணும், நிறைய வடை வாங்கி தரணும், நம்மளே நிறைய நகை வாங்கி போட்டுக்கணும்னு அப்படி தான் தொழில் போச்சு, அப்படி தான் நாள் கடந்தது. அதனால் என்னாச்சு, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையல் பிறந்தேன். மீண்டும் மீண்டும் இந்த ஜென்மத்திலே பல பிரிவு போயிருக்கு. ஆனால் என்ன பண்ணதில்ல, எப்படி தன்னை சமாளிச்சுக்கிறது, எப்படி நம்ம சிறப்பு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உய்வதோர் பெரும்பதம் புரிந்து ஓடினேன் ஓடிண்டே இருக்கேன். எந்த ஜென்மா அடுத்த ஜென்மா அதுக்கு மேலே அடுத்த மாதிரி லட்சக்கணக்கான ஜென்மா போச்சு. எந்த ஜென்மாவில் எவ்வளோ தப்பு பண்ணினேன், எது ரெசிடியூ பாக்கி இருக்குது, எது கூடவே வந்துருக்கு, எந்த கர்மாவை நான் அனுபவிச்சுட்டு மேலுக்கு வந்திருக்கேன் அதுவே தெரியாமல் உழண்டுன்றே இருக்கேன். ஏற்கனவே உழண்டுருக்கேன், இப்போ உழண்டு கொண்டே இருக்கிறேன். இன்னும் போகிற போக்க பார்த்தா உழண்டே இருப்போம் போல இருக்கு. எல்லா 3 காலத்துலேயும் இந்த கர்மாவை நான் அனுபவிச்சுட்டே இருக்கணும்னா எப்படி நிறைவேறுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் தனக்கே போட்டுண்டு அப்போ என்ன சொல்கிறார், பெரும்பதம் திரிந்து உய்வதோர் பொருளால் என்ன சொல்கிறார், நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன். அப்போ என்ன பண்ணிடுறார், அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு அருள் செய்யணும், என்னை ஆட்கொண்டு தடுத்தாட்கொண்டு உன்வயப்படுத்த வேண்டும் அப்படின்ற பெரிய கருணை, மகத்து கருணை. அந்த மகத்தான கருணையில் என்ன பண்ணினேன், எனக்கு நாடினேன் நாடி, அந்த சமயத்தில் நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எப்போ வந்தது, இந்த மாதிரி வழிப்பறி கொள்ளையெல்லாம் செய்யும்பொழுது, அந்த கொள்ளை செய்துட்ட பிறகு அதில் ஒரு ஸ்டேஜில் ஒரு கடைசி நேரத்தில் சுவாமியே தடுத்தாட்கொண்டு தன்னுடைய சிறப்பான கருணை கடாட்சத்தை தாயாரோட சேர்ந்து அந்த சிஷ்யனை என்ன பண்ணோம், அந்த பக்தனை பரமபக்தனாக ஆக்கணும். பரமபக்தனாக இன்னும் அவனுண்டேந்து நிறைய தமிழில் இன்னிசை தமிழ் அதில் என்ன பண்ணணும், நிறைய பாட்டுகளெல்லாம் கேட்டு தன்னை புகழ்ந்து பாடுறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சுவாமியோட மகத்தான கருணை தான். அதனால சுவாமி என்ன பண்ணார், அவன்கிட்ட சொல்லி அவனை தடுத்தாட்கொண்டு, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியாது, அவர் திருடனாக இருந்தார்ன்றதெல்லாம் இருந்துவிட்டார், சுவாமியை தடுத்தாட்கொண்டு விட்டார். அப்படின்னா அவருக்கு என்ன பேர், இனிமே ஆழ்வார். இறைவனுடைய குணாதிசயங்களை தன்னை ஆழ்ந்து அனுபவித்து கொண்டு அவனுடைய சிறப்புகளை என்ன தெள்ளிய தமிழ், இனிமையான தமிழ், தெளிவ தமிழ் எப்படி இருக்கு, காதில் ஒரு தேனில் வாயில் தேன் ஊற்றினா என்ன பண்ணியிருக்கோம், அந்த இனிப்பு சுவை தெளிவாக தெரியும். ஆனால் காதில் ஒரு தேன் ஊற்றினா என்ன பண்ணோம், அதுபோல் அதாவது தமிழையே கரைச்சி இனிமையாக ஒரு பாடல் மூலமாக கொடுத்துருக்கார். அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த தமிழை, சிறப்பான தமிழ், அந்த ஆழ்வாருடைய தமிழ் என்ன, ஈரத்தமிழ். அந்த ஈரத்தமிழை தொடர்ந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் அனுபவிக்கணும். இந்த தமிழ் என்ன பண்ணும், சாதாரண சொல் மாலைன்னு சொன்னால் 1000 வருஷத்துக்கும் அது என்ன ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும். ஆனால் பூ மாலைன்னு சொன்னால் இப்போ 4:30 மணிக்கு தொடுத்து சாத்தினாலே ராத்திரி 9:30 மணிக்குள்ளே அந்த பூவோட பொலிவு குறைஞ்சிடும், அந்த பூ பழசாக இருக்கும். ஆனால் இது போல் சொல் மாலைன்னு சொன்னால் எப்பொழுதும் அது இனிமையாகவும் சிறப்பாகவும் புது பொலிவுடனும் விளங்கும் அப்படின்னு மனசில் வாங்கிட்டு தான் நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அடுத்து வர 10 பாசுரத்திலையும் இந்த நாராயணா என்கின்ற அஷ்டாட்சர நாமத்தோட சிறப்பை ஒரு வரியிலையும் ஒரு சின்ன ஃப்ரேஸ், ஒரு சிறப்பான வார்த்தை மூலமாக அதை புகுத்தி நம்ம எல்லாருக்கும், நம்மளை போல சாதாரணமாக இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நாராயண மகத்துவத்தை, நாராயண நாமத்தின் மகத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு. இதை சுவாமி பெரியவனா சுவாமியோட நாமம் பெருசா அப்படின்னு கேட்டால் நாமி பலமா நாம பலமா
அப்படின்னு நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிட்டா, நாமி பலம்னா நாமி பக்கத்தில் இருந்தால் தான் பலம். பெருமாள் நம்மளோட கூடவே இருக்கார் அப்படின்னு இருந்தாதான் பெருமாளோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் நம்ம எப்படி இருக்கோம். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் சுவாமி எல்லாரோடையும் இருந்தார். யாரெல்லாம் கூப்பிட்டாரோ பக்கத்தில் வர, சில இடத்துக்கு பக்கத்தில் போகாமையே இருக்கிற இடத்துலேருந்தே கூட அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த நாம பலமுக்கு ரொம்ப சிறப்பு. அதை தான் தியாகராஜ சுவாமிகள் கூட என்ன சொல்கிறார், நீ பலமா நீ நாம பலமா அப்படின்னு நிறைய இடத்துல கேட்குறார். அப்போ நாம பலம் தான் சிறப்பு. சுக்ரீவனுக்கெல்லாம் நாமி பலம் தான். ஆனால் திரௌபதிக்கு என்ன கிடைச்சது? நாம பலம் தான். ஆகிருஷ்ண துவாரகாவாசி குவாசி எங்கே இருக்க அப்படின்னு கேட்டார். ஆனால் கேட்ட உடனே சுவாமி என்ன பண்ணார், அங்கேருந்து வரத்துக்கு நாழி ஆகுமோ என்னமோ. ஆனால் உண்மையில் அன்னைக்கு அந்த நிகழ்வு நடக்கும்பொழுது அந்த அரண்மனை வாசலில் தான் சுவாமி நின்றுன்னு இருக்கார். இருந்தாலும் யாரும் உள்ளே வரக்கூடாது, நம்ம பண்ணுற இந்த வேலை கிருஷ்ணருக்கு தெரியாமல் இருக்கணும்னு யுதிஷ்டரே மனசுக்குள்ளே வேண்டினதுனால சுவாமி இதை பார்த்துட்டும் பார்க்காமத மாதிரி வெளிவாசல்லே இருந்தார். சமயமாக திரௌபதிக்கு இப்படி ஒரு பெரிய சிரமம் வந்துடுது. அவள் உடனே கேட்டா, எங்கே இருக்கப்பா கிருஷ்ணா, கொஞ்சம் காப்பாற்று அப்படின்னு சொன்னா. காப்பாற்று, அதுக்கு தான் சரணாகதி பண்ணா. ஆனால் நிறைய பேர் நினச்சிக்கிறா சரணாகதி பண்ணால் எதுக்கு சரணாகதி பண்ணுறோமோ அது மட்டும்தான் கிடைக்கும்னு. இல்லை, சரணாகதி பண்ணாலே தன்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் தான் நம்ம சரணாகதி பண்ணுறோம். ஆனால் அப்படி சரணாகதி பண்ணும்போது அதுக்கு துணையாக இருக்கிற எந்த இடரும் நீக்குவான். அத்தனை இடரும் என்னெல்லாம் அந்த சரணாகதி பலிக்கிறதுக்கு எதெல்லாம் குறுக்க நிற்கிறதோ, எதெல்லாம் நம்மளுக்கு அதை அடைய ஒட்டாத அதை தடுத்து நிறுத்துறதோ அது அத்தனையும் சுவாமி என்ன பண்ணுவார், கிளியர் பண்ணி தன்னை அடையறதுக்கு எல்லா விதமான ஹேதுவாகவும் தானே அமைவார். அதுதான் அவருடைய சிறப்பு. எப்படின்னா, தன்னுடைய பக்தனுக்காக தான்கிட்ட ஒரு வார்த்தை சரணாகதின்னு சொல்லிவிட்டா, அவனுக்கு இன்னும் கொடுக்கலையோ, அவன் கேட்டது போகலையோ, அவன் என்னமோ கேட்டிருக்கா நம்ம போராது கொடுத்துட்டோமோ அப்படின்றத அபரிமிதமான கருணையில் நம்ம எதுக்காக சரணாகதி பண்ணாலும் அந்த அதுக்கும் சேர்த்து தன்னை தடுத்தாட்கொள்ளக்கூடிய, நம்ம எதுக்கு பண்ணுறோமோ அவளையே தடுத்தாட்கொள்ளக்கூடிய சிறப்பை தான் கொடுத்து அந்த பக்தனை தன்னோட சேர்த்துக்கிறதுல சுவாமி ரொம்ப ஒரு ஈடுபாடு காட்டுவார். அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் அவள் திரௌபதி என்ன பண்ணார், நாமபலம் கேட்டால் நாமபலத்துக்கு வந்துடுது. சில இடத்துல நாமி பலம் பக்கத்தில் கொஞ்சம் தான் இருந்தார். சுக்ரீவன்லாம் பக்கத்துலேயே ராமர் பக்கத்தில் இருக்கார் நினச்சிட்டு தான் அவன் என்ன பண்ணான், அவாலியோட சண்டைக்கு போனான். போகிறது என்ன ஆச்சு, முதல்ல ஒரு நன்னா ஒரு செட்டு ஒரு ரவுண்டு வரும்போது ஒரு அடி வாங்கிட்டு தான் வந்தது. அது அவன் பாகவத அவதாரம் பண்ணிருக்கான், அதனால அடி வாங்கிட்டு வந்தால் நம்ம பெரியவாள்லாம் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவா. இருந்தாலும் நாமபலத்தை விஞ்சி அடிக்கிறதுக்கு நாமி பலம் கொஞ்சம் குறைபாடு உள்ளதாக இருக்கும். அதனால் நாமியை நம்ம குறைச்சி சொல்கிறோம், சுவாமி குறைச்சி சொல்கிறோம்ல. ராமரை காட்டாலும் ராமநாமத்துக்கு சிறப்பு அதிகம். ராமநாமம் என்னெல்லாம் செய்யும், ஒரு தடவை சொன்னாலே பெரிய பெரிய பாவங்கள்லாம் போக்கும் என்று சொன்னால் ராமா அப்படின்னு கூப்பிட்டாலே அதனோட சிறப்பே அதிகம்தான். அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் நாமபலம் ரொம்ப சிறப்பு. இதுதான் நம்ம பெரியவாள் தியாகராஜ சுவாமிகள் நிறைய இடத்துல கேட்டு சொல்கிறார், நீ இது பெரிய ஒன்றை காட்டிலும் உன் ராமநாமம் தான் பெருசு. ஏன்னா ராமரை காட்டிலும் ராமர் ஜனனத்துக்கு முன்னாடியே ராமநாமம் இந்த பிருத்திவியில் இந்த யூனிவர்ஸில் வந்துடுத்து. ராமநாமம் ரொம்ப நாளாக இருக்கு, அவர் ராமர் அப்புறம் தான் வந்தார் அப்படின்னா அதனாலேயும் சிறப்பு சொல்கிறார். அது ஒரு ட்ரைவியல் ரீசன். ஆனால் உண்மையில் சுவாமியை காட்டாலும் சுவாமியோட நாமத்துக்கு சிறப்பு அதிகம் அப்படின்றத புரிய வைக்க முடியும் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தோட சிறப்பெல்லாம் திருமங்கை ஆழ்வார் எடுத்து சொல்லும்பொழுது. ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் வரப்போகிற பாசுரங்கள் மூலமாகவும் நம்ம கண்டு அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.